ஆஃப் பண்ணுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணிக்கோ. தமிழ்நாடு தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு கட்டுமான மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளரின் கோரிக்கையை வலியுறுத்தி குமரி முதல் கோட்டை வரை இந்த ஒரு பிரச்சார பயணம் மார்ச் 3ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி இன்று மாலை சென்னை மாவட்ட ஆட்சியரை சந்தித்துவிட்டு நாளைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் இந்த தொழிலாளர் துறையினுடைய அமைச்சர் ஐயா சி.வி. கணேசன் அவர்களையும் சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகள் அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் முறையாக இந்த தொழிலாளருக்கு எந்த விதமான அடிப்படை சட்ட பாதுகாப்புமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, பென்ஷனுக்கு கூட ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு கிடையாது. இந்த சூழலில் அமைப்புச்சாரா தொழிலாளர் துறை ஒன்றை உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர் மட்டும் தனித்துறையை உருவாக்கி தனி அமைச்சரை போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தற்போது இப்போ இணையதளம் பதிவு செய்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய பதிவுகள் கடந்த 2024 டிசம்பரில் 70 லட்சம் தரவுகள் காணாமல் போய்விட்டது. இந்த வாரியத்தினுடைய தலைவரே அறிக்கை விட்டிருக்காரு. அப்போ இந்த அறிக்கைகள் மூலமாக இந்த தொழிலாளர்களுடைய தரவுகள் பூரா ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். முறையாக பதிவு செய்வதற்கு உண்டான இணையதளத்தை தங்குதடையின்றி செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த அமைப்புச்சாரா தொழிலாளருக்கு முழுமையாக இஎஸ்ஐ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நலவாரியத்தில் பதிவு செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரையை அதை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதனால் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது, நடைமுறை சிக்கல்கள். இந்த தொழிலாளர்களை அலைகழிக்கப்படுவது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் நிரந்தரமாக இந்த விஓ பரிந்துரை ரத்து செய்யப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இவர்களுக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்கி அனைத்து தொகைகளும் இவருக்குண்டான நலத்திட்ட உதவிகள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு பதிவு செய்த தொழிலாளருக்கு விபத்து மரணம் நடந்தால் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் அமைப்புச்சாரா தொழிலாளருக்கு 1 லட்சம் கிடைக்கிறது. இயற்கை மரணம் நடந்தால் கட்டுமான தொழிலாளருக்கு ரூபாய் 55,000 கிடைக்கிறது. ஆனால் அமைப்புச்சாரா தொழிலாளருக்கு வெறும் 35,000 கிடைக்கிறது. அப்போ கல்வி உதவி, திருமண உதவி, இதில் எல்லாத்துலேயுமே கட்டுமானத்துக்கும் அமைப்புச்சாராவுக்கும் ஒரு பாகுபாடோடு இப்போ செயல்படுகின்ற இந்த வாரியம் ஒரே மாதிரி அனைத்து தொழிலாளர்களுக்கும் நலத்திட்ட உதவி போய் சேர வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாளை சந்தித்து அவர்கிட்ட மனு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. கதிர்வேல், தமிழ்நாடு தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு மாநில தலைவர்.